ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிபா குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிக்கன் மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து எலும்பு சேர்க்க வேண்டாம். இதை வந்து இப்போ நம்ம மசாலா போட்டு பெரட்டி வைப்போம். அதுக்கு வந்து இப்போது 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் தயிர், இந்த மசாலையிலே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து வேறு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது நம்ம பொரித்து எடுக்கும்போது வந்து இதில் கலர் பவுடர் மட்டும் தேவைன்னா சேர்த்துக்குருவோம். எனக்கு வந்து இந்த காரம் போதுமானது தான். ஏன்னா வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அதனால் வந்து காரம் ரொம்ப சேர்க்க மாட்டோம். எனக்கு வந்து இந்த காரம் போதும். உங்களுக்கு வந்து காரம் தேவை அப்படின்னா இது கூட வந்து நம்ம இந்த மசாலா கலக்கும் போதே நம்ம வந்து வத்தப்பொடி சேர்த்து கலந்துக்கிடுவோம். இதை வந்து எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி இந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் நம்ம மசாலா போட்டு வச்சதில் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இதை வந்து இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நான் வந்து இப்போ ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் வந்து கரண்டி வச்சு எடுக்க முடியலை எனக்கு. இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து இப்போ கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் வேணும்னு நினச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் வந்து கலர் பவுடர் சேர்க்குறேன். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கலர்லாம் வந்து எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரே 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இவ்வளவு தான் எண்ணெய். மொத்தத்துக்கே வந்து 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா இந்த கலர் பவுட்ரு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து எண்ணெயோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பீஸை வந்து இதில் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கலை. தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட தயிர் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி எல்லா பீஸையும் கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு டைம் வந்து கிளறி விடுவோம். இப்போ வந்து 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் வந்து கிளறி விடுவோம். இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், தண்ணியாக தான் வரும். நமக்கு வந்து நம்ம சேர்த்த எண்ணெயே தெரியாது, இந்த தண்ணியாக தான் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். இதை வந்து திரும்பவும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இன்னமும் அடுப்பில் வைக்கணும். அடுப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது, வெந்துருச்சான்னு டேஸ்ட்டு பார்க்கணும். அப்போ வந்து உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு காரம் உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சு சேர்க்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வெந்துடுச்சு நல்லா.
எனக்கு வந்து லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். இப்போ இந்த பிரிஞ்சு வந்திருக்கிற தண்ணி ஃபுல்லாக இதை தீரணும். இந்த தண்ணியிலேருந்து இதை நம்ம அந்த சிக்கனை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடாது. இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே வற்றிடணும். சிக்கன் வந்து இப்போ வெந்துருச்சு. இந்த தண்ணி வற்றுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். வீடே கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. இப்போ வந்து 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி வற்றிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வட்டம் வந்து உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.